ஹாய், இன்றைக்கி நம்ம கிளாஸ் பேங்கிள் இல்லாமல் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தடில் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தான். 6 கட் பேங்கிள், நார்மல் சில்க் த்ரெட்டுக்கு பயன்படுத்துகிற சில்க் த்ரெட் பேங்கிள் 6 பீஸ் எடுத்திருக்கேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் சுற்றுறதுக்காக சில்க் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். இது நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். சில்க் த்ரெட்டு சுத்தாமையும் ப்ளெயினாக அந்த பேங்கிளில் மட்டுமும் செய்யலாம். சில்க் த்ரெட்டு சுற்றியுமே செய்யலாம். அது சில்க் த்ரெட் கட் பண்ணுறதுக்காக சிசரு அண்ட் த்ரெட் கட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும். அது 2 மெத்தடு சொன்னோம் இல்லையா, அதனால் நம்ம 2 க்ளூவுமே எடுத்திருக்கோம். B7000 க்ளூ அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ 2மே எடுத்திருக்கோம். அந்த ஸ்டோன்ஸு, அந்த ஐ ஷேப் ஸ்டோன்ஸ், நம்மளுக்கு என்ன கலர் தேவைப்படுமோ அந்த கலர் ஸ்டோன்ஸு அண்ட் பார்த்திங்கன்னா பால் செயின். ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸில் அந்த சைடில் பால்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அதுக்காக இருக்கிறதுலே ஸ்மால் சைஸு பால் செயின் எடுத்திருக்கேன். அந்த செயின் நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்காக நம்மளுக்கு க்ளூ அண்டு க்ளூ பென்னு இதெல்லாமே தேவைப்படும். நம்ம இதெல்லாம் வச்சு இந்த மாதிரியான ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸை நம்ம செய்யலாம். இது நம்ம செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அந்த சில்க் த்ரெட் போட்டும் செய்யலாம். சில்க் த்ரெட் போடாமல் வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த 2 டைப்புமே எப்படி செய்யலான்ற நான் 2 மெத்தட் சொல்லியிருப்பேன். அதில் எந்த மெத்தடில் நீங்கள் எந்த கலர் பேங்கிள் எந்த கலர் த்ரெட் எடுக்கிறீங்களோ அதே கலரில் ஸ்டோனு எல்லாமே நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அதே கலரில் ஸ்டோன் த்ரெட் எடுத்திங்கன்னா இன்னுமே லுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் 2 மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த மாதிரி இந்த சில்க் த்ரெட்டை நம்ம இந்த பேங்கிளில் சுற்றி எடுத்துக்கலாம். 6 கட்டுக்கு நம்ம எத்தனை சுற்றுவோமோ அத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம சுற்றி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி இதை சுற்றி பண்ணுறது இது. இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா எப்படின்னா, நம்ம சுற்றாமல் அந்த நூல் இல்லாத இந்த வெறுமனே பேங்கிள் இருக்கு இல்லையா ப்ளைனாக, அந்த பேங்கிள்ஸில் மட்டும் வேணாலும் நம்ம சுற்றலாம். அது எப்படின்னும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறது இந்த சுற்றி இருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம இந்த ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பேங்கிள் இருக்குது பார்த்திங்களா, வெறும் அந்த பிளாஸ்டிக் மட்டும் இருக்கிறதுக்கு நம்ம இந்த B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்ம சில்க் த்ரெட் சுற்றுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஃபேப்ரிக் க்ளூவே நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். இதை வச்சுட்டு நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம க்ளூ போட்டுக்கலாம். இது மேலே போட்டுட்டு இது கொஞ்சம் நிறையவே போட்டுக்குவோம் நம்ம. ஏன்னா அது நல்லா ஸ்டிக்காக இருக்கணும், திரும்ப ரிமூவ் ஆகக்கூடாது. அதனால் நிறையவே போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை அந்த நம்ம ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனை லைனாக ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பென்னை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணிப்போம். அது கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்க மாதிரி, ரொம்ப கேப்பும் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயும் வைக்காமல். இப்போ நான் அதில் வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே லைனாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல்லாக இது ஃபுல்லாக சுற்றி நம்ம வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பால் செயின் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது அந்த கேப்ஸில் இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன அப்புறம் அந்த கேப்ஸில் நம்ம ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணியிருந்த ஐ ஸ்டேப்பு குந்தன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம் ஒரு சைடில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பால்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கம் இதில் போட்டிருக்கோமோ அந்த சைடு மட்டும் ஒரு சைடு அப்படியே லைனாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த சைடும் கொஞ்சம் ஸ்டோன் வச்சுக்கலாம். நம்ம மொத்தமாக ஒரே வாட்டியாக ஸ்டோன் வச்சுட்டு அதுலேயுமே வைக்கலாம். இது எப்படி பார்த்திங்கன்னா கம்மு கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த சைடு ஒரு முறையும் அந்த சைடு ஒரு முறையும் திருப்பி வச்சுருக்கேன். இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக வச்சுட்டுனா ஒரு 3-4 வச்சுருக்கேன்னா, அந்த 3-4லேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாலை ஸ்டிக் பண்ணிடலாம். அதாவது 2 பால் ஸ்டிக் பண்ணணும். வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நான் நினைக்கிறேன். 2 பால் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி எல்லாமே வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக இது இன்னும் ட்ரை ஆகலை. இது ட்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இதாக தெரியும். இது நம்ம ஒரு 1 டேக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா சூப்பராக ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஆகிடும். இது நம்ம தான் மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா இது சில்க் த்ரெட்டு சுற்றாமல் அப்படியே அந்த ப்ளைன் பிளாஸ்டிக் பேங்கிள்லேயே நம்ம ஸ்டோன் வச்சுருக்கோம். இதுக்கு B7000 க்ளூ யூஸ் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ஆனால் இது கொஞ்சம் கையில் போடும்போது எப்படி சொல்கிறது, கிழிக்கிற மாதிரி இருக்குது, அந்த வெட்டுற மாதிரி இருக்குது அந்த பிளாஸ்டிக்கு.
உங்களுக்கு ஓகேனா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட வந்து எக்ஸ்ட்ரா அந்த நூலை சுற்றிக்கணும். அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கோல்டன் கலர் த்ரெட் சுற்றினது, அதாவது நார்மலாக சில்க் த்ரெட்டுக்கு எப்படி நம்ம சுற்றுவோமோ நூலை அந்த மாதிரி சுற்றிட்டு அது மேலே இந்த ஸ்டோனு பால்ஸ் நம்ம ஒட்டிக்கணும். இது வந்து அந்த சில்க் த்ரெட் மேலே யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மல் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.